ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுத் ஃபேஸிங் டைரெக்ஷன் கொண்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னா வினோத் சென்னை கிளைண்ட்டு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைமென்ஷன் போட்டிருக்கோம்னா 45 அடிக்கு 35 அடி 3.25. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் டைரெக்ஷனில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆள், ஒரு பெரிய கிச்சன் ப்ளஸ் டைனிங், ஒரு பெட்ரூமு, அட்டாச் டாய்லெட் இதெல்லாம் கேட்டிருக்காருங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினோத் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டக்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸு, ஃப்ளோர் பிளானு, எலிவேஷன் ஸ்ட்ரக்சர் எதாக இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து ரெஃபர் மூலியமாக நம்மளுக்கு வந்திருக்காருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா, சார் உங்களோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெளிவாக புரியுதுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஓரியன்டாக எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வீட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சர், எலிவேஷன் இது மூணுமே நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. சப்போஸ் ஏதாவது இன் பிட்வீன் ஏதாவது கன்சல்டிங் தேவைப்பட்டாலுமே அதுவுமே நான் உங்ககிட்டே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டுருவோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த ஃப்ளோர் பிளான் இருப்பாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 9 அடியும், ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடியும், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அடியுமே இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இடம் தாராளமாக இருக்குது சார். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஐடியா வந்து எப்படி இருக்குதுன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸான ஆள் வேணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்கும். டைனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாரி அவருக்கு அளவு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அதுக்கேற்ற மாரி போட்டிருக்குதுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 45 அடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்துங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்துங்க. நார்த்தும் சவுத்தும் வந்து பார்த்திங்கன்னா 45 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 35 அடி 3 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிவ் அவர் வந்து கேட்டிருந்தாருங்க, ஒரு சிட் அவுட் மாரிங்க. சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே ஒரு 3 சேர் போட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு டீ டேபிள் மாரி போட்டு இந்த இடத்துல சிட் அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 22 அடிக்கு 7 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 22 அடிங்க. இந்த 22 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பீம் ஒன்று வருது பாருங்கள். இது எலிவேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா 22 அடிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் கேட்டிருந்தாருங்க. இதோட எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாடல் அமைச்சிருந்தார். அந்த மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் தம்ப்நெயிலில் வைக்கிறோம் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லாமல் ரைட் சைடுமே வந்து கேட்டிருந்தாருங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஓப்பனாக விட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு காலம் போட்டு இது எல்லாமே சிட் அவுட் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் எப்போயாவது வந்து இந்த வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் மறுபடியும் வந்து ஒர்க்கு ஜாபிங்லாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படிலாம் ஆசைப்பட்டாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருங்க. மெயின் டோரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ரைட் சைடு ஓப்பன் பண்ணுறேங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ மாரிங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கீழே 1 அடி கேப் விட்டு 6 அடி, அந்த 6 அடியிலேருந்து லிண்டல் மட்டும் வரைக்கும் போடுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடிக்கு வச்சுக்கலாம் சார். ஏன்னா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 அடி வைக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ரெஞ்சு டோரும் ப்ளஸ் இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி வச்சிடலாம். மற்ற இங்கே இருக்கிறதெல்லாம் நார்மலாக ஒரு 7 அடியில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்தாச்சு. ஆள் வந்து பார்த்திங்கன்னா 18-20. எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 18 அடிங்க. ஒய் வந்து பார்த்திங்கன்னா இது 20 அடிங்க. 18-20ங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரிங்க. அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிசைன் பண்ணணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் லெஃப்ட் சைட்லிங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11க்கு 16 சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் 11ங்க, இது வந்து 16ங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் கேட்டிருந்தாருங்க. டோர் ஓப்பன் பண்ணி டோரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி டோருங்க. இதுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா பலமுறை சொல்லியிருப்பேன். டோர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸே 2.5 தாங்க. 2.5க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதிகமாக வைக்கலாம். ஆனால் 2.5 கம்மியாக வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம். ஏன்னா நம்ம திடீர் எமர்ஜென்சி ஏதோ ஒன்று டக்குன்னு உள்ளே போகிறோம்னா ஒரு 2 அடி டோராக இருந்தால் ரொம்ப சின்னதாக இருக்கும், இக்கட்டமாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது டாய்லெட்டுங்க. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும், அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ஃபிட் பண்ணிவிட்டு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குதுங்க.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமுக்கும் இந்த டாய்லெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீனில் ஒரு 4.5 வால் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா, இங்கே ஒரு 4.5 வால் கட்டிட்டு சைடில் இன்னொரு 4.5 வால் கட்டிட்டு இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேஸ்ட்டு எம்சன் டஸ்ட் அதை கொட்டிட்டு உள்ள காப்பர் கம்பியும் போடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போக தேவையில்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் சம்மந்தப்பட்டது எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாலில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம ரிவர்ஸ் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுங்க. பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 7.5 இன்ச்சுங்க இன்ட்டு 6 அடி 3 இன்ச்சுங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் சிங்க் கொடுத்துருக்குறேங்க. இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து சமைக்கிற மாதிரிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேட்டதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தாராளமாக ஸ்பேசிஸாக இருக்கணுங்க. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. டைனிங் டேபிள் போட்டாலே மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா தாராளமாக ஸ்பேசிஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. இதோட என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 5 அடி 3 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கு. சப்போஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்து பெருசாக கேட்டார்னா இந்த இடத்துல ஒரு 1 அடி 2 அடி எவ்வளோ வேணாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வருது. அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வால் கணக்கு தான். அவருக்கு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இடம் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 அடி எக்ஸ்ட்ராவே இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் செப்டிக் டேங்க்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ஆப்ஷன் வர மாதிரி பார்த்துருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் டோருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில் கேட்டுங்க, இரும்பில் வைக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்லாம் எனக்கு எதுவும் வேணாங்க சார், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட் இருந்தாலே போதும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. சப்போஸ் இன்னொரு டாய்லெட் வந்து ஆப்ஷன் எங்கே வேணும்னு கேட்டிருந்தாருன்னா, எனக்கு தான் பேக் சைடில் வந்து இடம் இருக்குதானே சார், இங்கே ஒரு 9 அடி, இந்த 9 அடியில் எங்கே ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குங்க. சப்போஸ் அவர் வெளியே அவுட்டரில் போட்டார்னாங்க. இப்போ இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ், இது 11 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 அடிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் கொடுத்து இங்கே ஒரு ஸ்டோர் அண்ட் யூபிஎஸ் ரூம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஏன் ஒரு செப்பரேட்டாக இந்த கர்வ் இந்த எல் ஷேப்பில் வந்து கேட்டிருந்தாருன்னா, உங்களுக்கு அந்த எலிவேஷன் காட்டுறேன் பாருங்கள். அந்த எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, இங்கே ஒரு மெயின் டோரு ப்ளஸ் இந்த கார்னர் டைப்பில் போய்ட்டு இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி வருங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண மட்டும் தான் அவர் ஒரு எலிவேஷன் கொடுத்துருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியுங்க. இப்போ ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டியூப்ளெக்ஸ் வீடு தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி 4 அடி போட்டுருக்காங்க. ஸ்டெப்பு இப்படி ஏறி மேலே போயிடலாங்க. ஸ்டெப்பு கீழே வர ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஏதோ ஒரு ஹேண்ட் வாஷு அந்தமாரி இல்லை ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜு அந்தமாரி ஆப்ஷனுக்கும் நம்ம எதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக எல்லாமே இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியுங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டுங்க. ஸ்டெப் ஏறி மேலே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ்ங்க. ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி மூலை இருக்குது பாருங்கள். இந்த கன்னி மூலைக்கு மேலே டாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரோட வாட்டர் டேங்க் வைக்கிற மாதிரி இருக்குங்க. சப்போஸ் ஆப்ஷன் தேவைன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்குதுங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அது சொல்கிறோம் பாருங்கள். பிளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் 3738 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாரு. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1620 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இவர் பில்ட் பண்ணுறாருங்க. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வினோத் சென்னைங்க. நம்ம மெயின் டோர் டீட்டெயில்ஸில் கீழே பார்த்தோம் பாருங்கள். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7x3 சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மெயின் டோர் சைஸ் மட்டுங்க. அவருக்கு ஏதாவது ஃப்ரெஞ்சு டோர் மாரி வேணும்னு கேட்டார்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டிசைன் மாரி வரும் பாருங்க. அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் டோருங்க. பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7x3 சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறனால எல்லாம் சரியாக போயிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D2 வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோருங்க. பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7x2.5 சைஸுங்க. இந்த 2.5 சைஸ் தான் நான் எப்போயுமே சொல்லிட்டு இருப்பேன். இந்த 2.5 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.5லேருந்து கம்மியாகிடக்கூடாதுங்க. 2.5லேருந்து நீங்கள் அதிகமாக எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று என்ன நோட் பண்ணால் இந்த பாத்ரூம் இருக்குது பாருங்கள். பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே அந்த 7 அடி மட்டத்தில் க்ளோஸ் பண்ணவே கூடாதுங்க. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஸ்பேசிஸாக இருக்கணும். நம்ம ரூஃப் டாப் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு இதெல்லாம் வைக்காமல் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே குளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஹீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வெளியே போகுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்டோ 1 வந்து பார்த்திங்கன்னா 4.5x3 சைஸுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வச்சுருக்கிற மாரி ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. விண்டோ 2மே வந்து பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வச்சுருக்க மாதிரி ஆப்ஷனுங்க. விண்டோ 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷட்டர் வச்சுருக்க மாதிரி ஆப்ஷனுங்க. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2x1.5 சைஸுங்க. டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் தாங்க.
ercskarthick MA டிசைன் இன்ஜினியருங்க, KM Builders இன்ஜினியர் அண்ட் டிசைனருங்க, தருமபுரி. என்னோடய கான்டாக்ட் நம்பருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் KM Builders இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.